Hello students, last class page number 123 do you know applied ecology or environmental technology பத்தி explanation பார்த்துட்டு இருந்தோம். அதுல குறிப்பா biodiversity conservationக்கு இந்த applied ecology ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து என்னன்றதை இன்னைக்கு லைன் பை லைன் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். Ecosystem restoration, habitat management. Ecosystem restoration அந்த எக்கோசிஸ்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணி எதுவும் பொல்யூட் ஆகாமல் ஃபுட் செயின் ஃபுட் வெப்பில் எந்த பாதிப்பும் வராமல் அதே சமயத்தில் எக்கோ பேலன்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுலையும் இந்த அப்ளைடு எக்காலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட். ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட் நமக்குன்னு தங்குறதுக்கு ஒரு வீடு இருந்தால் தானே நம்ம அதில் உணவு சமைச்சு வாழ்ந்து வளர்ந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்க முடியும். அதுபோல தான் மற்ற உயிரினங்களுக்கும் அது இருக்கக்கூடிய ஹேபிடேட்டில் எந்த சேஞ்சஸும் வராமல் அது டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கிறது நம்மளோட முக்கியமான கடமையாக இருக்குது. அடுத்து இன்வேசிவ் ஸ்பீசிஸ் மேனேஜ்மெண்ட். புதுசாக வெளியிலேருந்து சில ஸ்பீசிஸ் உள்ளே வந்து இங்கே இடம்பெயர்ந்து வாழலாம். அதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா வெளியிலேருந்து வந்த இது நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு நாய் கூட ஒரு தெருவுலேருந்து 100 தெருவுக்கு போனால் அந்த நாயை சேர்த்துக்காது, சண்டை வந்துடும். அதனால் ரெண்டுக்குமே பாதிப்பு தான். உள்ளே வந்த நாய் கடிப்பட்டு செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சில சமயம் உள்ளே வந்த நாய் மற்ற நாய்களை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு தெருவுலேருந்து 100 தெருவு நாய் மூவ்மெண்ட்டுக்கே வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, இப்போ வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் உள்ளே வருது அப்படின்னா அந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் வெளிநாட்டிலேருந்து வேறு ஜாகிரபிக்கல் ஜோன்லேருந்து வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஜாகிரபிக்கல் ஜோனில் அடாப்ட் ஆகி வாழ்ந்து வளர்ந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரிஜினல் அந்த ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? அப்ப இதுதான் என்ன சொல்றோம்னா இன்வேசிவ் ஸ்பீசிஸ் மேனேஜ்மெண்ட். இது ஒரு அப்ளைடு எக்காலஜி. அடுத்து protected areas management and also help us to plan landscapes and environmental impact designing for the futuristic ecology. ஆமா, protected areas management. இப்போ நம்ம ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்துக்கு போனோம்னா நம்ம ஒரு இன்ப சுற்றுலா போகிறோம். நம்ம இன்ப சுற்றுலா போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் ஏரியாவுக்கு ஒரு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கேன். அங்கே போய் கூடுமான வரை நம்ம அதை பொல்யூட் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் தப்பு இல்லை. முதுமலை போகிறோம், இல்லை வேறு எங்கேயாவது வரையாடு நிறைய இருக்குது, மூணாறு போகிறோம், அதெல்லாம் போய் பார்க்குறோம் இல்லையா, நீலகிரி தாஸ் பார்க்குறோம் இல்லையா, அங்கெல்லாம் போகிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே போய் சாப்பாடு சாப்பிட்டு எச்சையிலையும் பாலித்தீன் பேக்ஸும் போட்டுட்டு வந்துடுவோம். இயற்கையிலே தான் நடக்குது. குற்றாலம் போய் குளிக்கிறோம், அருவியில் குளிச்சுட்டு அருவியை என்ஜாய் பண்ணிவிட்டு நேச்சுரல் ரிசோர்ஸை யூஸ் பண்ணிட்டு வருவோம்னு பார்க்க மாட்டோம். அங்கே போய் பாக்கெட் சாராயம் குடிக்கிறது, அப்புறம் ஷாம்பு பாக்கெட்டாக போட்டுட்டு வர்றது, இதெல்லாம் வாட்டர் பொல்யூட் ஆகுது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியான்னு சில ஏரியா அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்துலேயே. அதில் தனி மனிதர்களோ தனி குடும்பங்களோ செல்வாக்கு பெற்ற குடும்பங்களோ அதுக்குள்ளே அதை தாண்டி போகக்கூடாது. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபாரஸ்டோட கோர் ஜோனாவது பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா, மக்கள் தொந்தரவு இல்லாமல் அந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கணும் இல்லையா. ஏன்னா ஃபாரஸ்ட்டில் நிறைய ஹெர்பல் பிளான்ஸ்லாம் நிறைய இருக்குது, நிறைய அனிமல் டைவர்சிட்டி இருக்குலாம் நமக்கு தெரியும். அப்போ அதாவது ஃபாரஸ்ட் உள்ளே நுழைஞ்சு சில கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தான் நமக்கு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு பெர்மிட் தருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடெக்டட் ஏரியா, ப்ரொஹிபிட்டட் ஏரியா அப்படின்லாம் போர்டு வச்சுட்டு அதை தாண்டி வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை, மக்கள் செல்ல அனுமதி இல்லை, எந்த பாஸ் வச்சுருந்தாலும் செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு வச்சுருக்காங்க. ட்ரைப்ஸ் மட்டும்தான் அனுமதி, அதே சமயத்தில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏரியாவோட லிமிட் பண்ணுறாங்களே, அதுதான் ப்ரொடெக்டட் ஏரியா மேனேஜ்மெண்ட். இதனால் என்ன ஆகுதுன்னா ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்தினால ஒரு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இதெல்லாம் நடக்குது. அப்போ இதெல்லாமே அப்ளைடு எக்காலஜியில் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் இந்த அப்ளைடு எக்காலஜினால நம்ம ஃபியூச்சர் பயோடைவர்சிட்டி எக்கலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவு தான் நாளைக்கு அந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாப்பாக வச்சு ஒரு எக்கோ பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்றது தான் இந்த டூ யூ நோவில் நம்ம அப்ளைடு ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் டெக்னாலஜியோட என்ன அப்படின்றத பார்த்தோம். சரியா? அடுத்து எக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை வாசிச்சுட்டு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? Ecological equivalence. Taxonomically, different species occupying similar habitat niches in different geographical regions are called ecological equivalence. புரிஞ்சுதா? Taxonomically different species occupying similar habitats and niches, microhabitat in different geographical regions are called ecological equivalence. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட அதை சொன்னால் புரிஞ்சுக்கலாம்.
ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் இருக்குது, புல்வெளி, நிறைந்த புல்வெளி. இப்போ மதுரையில் எங்கள் ஏரியா பக்கம் கம்மாக்கரை ஓரமாக நிறைய புல்கள்லாம் விளைஞ்சிருக்கு. அது கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் தான். அது மேய்ச்சல் நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். மாடுகள் என்ன பண்ணுதுன்னா அதை மேய்ஞ்சி அதுலேருந்து உணவு எடுத்துக்குது. சரி, இந்த புல்லும் இது ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். இந்த புல் வகையும் சஃபானா ஸ்டெஃபி புல்வெளிகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ரைட்டா? அந்த சஃபானா ஸ்டெஃபி புல்வெளிகளில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய புல்லும் ஒரே ஸ்பீசிஸானா இல்லை, ஆனால் புல்லினம் தான், ரைட்டா? இங்கே இருக்கிற புல்லினம் வேற, ரைட்டா? அந்த சஃபானா ஸ்டெஃபியில் இருக்கக்கூடிய புல்லினம் வேற. ஆனால் எக்கோசிஸ்டம் என்னது? அதுக்கு மொத்தத்துக்கு எதாவது என்ன பேர் தான் சொல்ல போகிறோம்? கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், ரைட்டா? கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டத்தில் இந்தியாவில் இங்கே திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்மாய் பகுதியில் இருக்கக்கூடிய புல்லினம் புட்கள் இருக்கையா, கிராசஸ், அது ஒரு டைப்னா, இதே ஸ்டெஃபி சஃபானா புல்வெளிகளில், அதாவது கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய புல்லினம் வேற. அதைத்தான் சொல்கிறாங்க. அதுதான் என்ன சொல்கிறோம்? ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திரும்ப ஒரு தடவை அதை ரீட் பண்ணவா? டாக்ஸானமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? டாக்ஸானமின்னா என்னது? கிளாசிஃபிகேஷனில் இது ஒரு புல்லினம், ரைட்டா? ஒரு ஸ்பீசிஸ். அதே போல் அங்கே இன்னொரு பிளேஸில் இருக்குது இன்னொரு புல்லினம். ஆக்குப்பையிங் சிமிலர் ஹேபிட்டட், ஒரே மாதிரி ஹேபிட்டேட் என்னது? கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். அண்ட் டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கல் ஜோன். டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கல் ஜோன் என்னது? இங்கே திருப்பரங்குன்றம் கம்மாக்கரை, அங்கே ஸ்டெஃபி புல்வெளி, சஃபானா புல்வெளி. அப்போ டிஃப்ரெண்ட் ஜாகிரபிக்கல் ஜோன் இருக்குது இல்லையா? கிட்டத்தட்ட அப்படியே பூமியோட பேக் சைடு, இங்கேருந்து அப்படியே இந்த பேக் சைடில் வருது. அந்த ரீஜன் ஆர் கால் என்ன சொல்கிறோம்? எக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு 2 எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணாலே உனக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? வாசிக்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ். Certain species of epiphytic orchids of எபிஃபைட்டிக் அப்படின்னா உனக்கு தெரியும், ஒரு பெரிய மரத்து மேலே ஒரு குட்டி தாவரம் ஒட்டிக்கிட்டு வாழ்றது பேர் எபிஃபைட்ஸ். வேண்டான்னு கேள்விப்பட்டிருப்பேன். வேண்டாம், வெலாமன் ரூட்டுக்கான எக்ஸாம்பிள் வேண்டாம். இப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் கூட நிறைய பார்க்கலாம், கேரளா சைடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கே இருக்கிற மரங்கள், செடி கொடிகள்லாம் திருவிக்கிரம அவதாரத்தை நமக்கு சுட்டி காட்டுறதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ திருவிக்கிரம அவதாரத்தில் சின்னதாக இருந்து பெரிய ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்ற மாதிரி வானுக்கும் மண்ணுக்குமா மரங்கள்லாம் உருண்டு திரண்டு பெருசாக இருக்கும், செழிப்பு ஜாஸ்தி. அப்போ சின்ன அந்த புல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த வேண்டா தாவரம் அந்த மரத்துக்கு அடியில் வாழ்ந்ததுன்னா அதுக்கு சன்லைட் கிடைக்காது. ஏன்னா நிறைய பெரிய மரங்கள் பக்கத்தில் இருக்கும்போது சன்சைன்ஸ் என்ன பண்ணுவோம்? அந்த மரத்தோட கிளைகள் வந்து மறைச்சிடும். அப்போ சன்லைட் இருக்காது, அப்போ ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது நம்ம பிளான்ட் வளர்கிறதுக்கு என்னென்ன வேணும்? சன்லைட் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், அடுத்து என்னது? கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நல்ல ஒரு மாய்ச்சர், ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர்லாம் இருக்கணுன்றது நமக்கு தெரியும். அப்போ சன்லைட்டை கீழே இல்லாட்டி அப்புறம் எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும்? ஸோ இந்த பிளான்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த எபிஃபைட்டிக் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, ஒரு மரத்து மேலே கிளை மேலே உச்சி கிளையில் ஒரு ஓரமாக செட்டில் ஆகிடுது. அந்த மரத்தை ட்ரில் பண்ணி அதோட சைலம் ப்ளோயத்துக்குள்ளே போய் இது என்ன பண்ணிக்குது? ஒட்டிக்குது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸை அப்சர்வ் பண்ணிக்குது. அது தவிர அதோட ரூட் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கும். இது காற்றுல இருக்க மாய்ச்சரில் இருக்கக்கூடிய வாட்டர் என்ன பண்ணுது? அப்சர்வ் பண்ணிக்குது. போகிற வரைக்கும் இந்த மரத்தோட டாப்பில் இருக்கிறதுனால சன்ஷைனும் கிடச்சிடும். ஸோ இப்படி ஒரு லைஃப் அது லீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ மஷ்ரூம் வந்து மாய்ச்சர், சன்ஷைன் தேவையில்லை, மாய்ச்சர் தானே வேணும். இல்லை, எபிஃபைட்டிக் ஆர்ச்சிட்ஸில் மஷ்ரூம்னு சொல்கிறாங்க, அதுவும் மரத்தில் ஒட்டிட்டு தானே இருக்குது. ஃபைட்டிக்லேயே வராது மஷ்ரூம், புரியுதா? அதனால் இப்போ ஃபைட்டிக்னால பிளான்ட்ஸ் சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய அந்த எபிஃபைட்டிக் பிளான்ட்டும் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதே எபிஃபைட்டிக் பிளான்ட்டும் வேறு. ஆனால் எபிஃபைட்ஸுன்ற ஒரு விஷயத்தில் காமன், ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்தில் இருக்குன்றது ஒரு காமனான ஒரு விஷயம். ஆனால் அது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வேறு. அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? Epiphytic orchids of Western Ghats of India differ from the epiphytic orchids of South America, but they are epiphytes. Species of the grasslands of Western Ghats of India differ from the grass species of the temperate grasslands of steppe in North America, but they are all ecologically primary procedures and fulfilling similar roles in their respective communities. சொல்றது புரிஞ்சா? கிராஸ்ன்ற பிரைமரி,
ப்ரொடியூசர்ஸ் இருக்குது. ப்ரைமரி ப்ரொடியூசர்னா என்ன? சன்சைன்ஸ், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடை வச்சு ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணி கால்நடைகளுக்கு கொடுத்ததுன்னா அது ப்ரைமரி ப்ரொடியூசர்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் என்னென்னா புல்லுன்னு சொல்கிறோம். இப்போ சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். திருப்பரங்குன்றம் கம்மாக்கரையில் இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய புல்லும் அங்கே ஸ்டெஃபி புல்லும் ஒன்றும் கிடையாது. ஆனால் ரெண்டு சிஸ்டம் என்னது? கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் ஒரு காமன் எக்கோசிஸ்டமில் வருது, பட் ஸ்பீசிஸ் வேறு ஆகுது. இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா ஈக்கலாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சதா? ஓகே. அடுத்து எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லணும். எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் என்ன சார்? இந்த எக்காலஜி ஒரு என்விரான்மெண்ட்டை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன காரணிகள் இருக்கலாம்? கிளைமேட்டிக் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு, எடாபிக் ஃபேக்டர் அதாவது சாயில், ரைட்டா? செகண்ட். அடுத்து டோபோகிராஃபிக் ஃபேக்டர், பூமியோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் அல்லது மடிப்புகள், இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? டோபாலஜின்னு சொல்லுவோம். அதை பற்றி படிக்கிறதுக்கு, ரைட்டா? அந்த பூமியோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த மலைமுகடு, பள்ளத்தாக்கு, இது எல்லாமே டோபோகிராஃபிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ்ன்றது ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு எக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு ஃபேக்டருக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அந்த முக்கியமான ரோல் என்னென்னா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட் ஸ்பீசிஸையும் அந்த பிளான்ட் கம்யூனிட்டியும் தீர்மானிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் கம்யூனிட்டி தீர்மானிக்கப்பட்டுருச்சுன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அனிமல் கம்யூனிட்டி அண்ட் அனிமல் டைவர்சிட்டியும் தீர்மானிக்கப்படுது. அப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸோட அல்லது அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியலோட டைரக்ட்லி லிங்க்டு. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? மரபும் சூழலும் அடிக்கடி சொல்லியிருந்தோம்ல, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இந்த ஃபேக்டர்ஸுக்கு அந்தந்த கிளைமேட், அந்த எடாபிக் ஃபேக்டர், சாயில் டெக்ஸ்சர், இந்த டோபோகிராஃபிக், பயோட்டிக் ஃபேக்டர்ஸுக்கு தகுந்தாப்புல தான் ஆர்கானிசத்தோட பாப்புலேஷன் அங்கே இருக்குது. அது பிளான்ட் பாப்புலேஷனாக இருக்கலாம், அனிமல் பாப்புலேஷனாக இருக்கலாம். இதே லெசனை அப்படியே ஜுவாலஜியில் அனிமலை பேஸ் பண்ணி பார்க்குறோம். அதனால தான் ரெண்டு எக்ஸாம்பிள் செட் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? ஓகே. Ecological factors. Many organisms coexist in an environment. The environment includes physical, chemical, and biological components. When a component is surrounding an organism, affects the life of an organism. அப்போ மெனி ஆர்கானிசம் அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னா ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ்னால் லைட்டு, டெம்பரேச்சர், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அடுத்து கெமிக்கல் காம்போனன்ட்ஸ்னால் சாயிலில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், நியூட்ரியன்ஸ், அடுத்து கேசியஸ் எலமெண்ட்ஸ், இதெல்லாம் பற்றி பேசுகிறோம் இல்லையா? அதெல்லாம் கெமிக்கல். அண்ட் பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி அங்கே பயாலஜிக்கல் காம்போனன்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்லாம் பார்த்து தான் அந்த ஒரு ஆர்கானிசம் அதோட சரௌண்டிங்ஸ் தீர்மானம் ஆகுது. அதை பொறுத்து அந்த ஆர்கானிசம் நம்ம ஏற்கனவே சொன்னோம்லே இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் தான் ஒரு பிளான்ட் பாப்புலேஷனையும் அனிமல் பாப்புலேஷனையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நமக்கு அந்த தீர்மானிக்குது அந்த பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் ஃப்ரேம்ல. சரியா? It becomes a factor. All such factors together are called environmental factors or ecological factors. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லலாம், அது என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து these factors can be classified into a living, biotic and non-living, abiotic. லிவிங் அண்ட் நான் லிவிங் அப்படின்றது. ஏன்னா நம்ம ஏற்கனவே எக்காலஜியே சொல்கிறோம், ஒரு நான் லிவிங்கும் லிவிங்கும் ஒரு விதமான தொடர்புல இருந்து ஒரு விஷயத்தை தயார் பண்ணதுன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பசிக்குதுன்னா நம்ம அனிமல்ஸ்னால அப்படியே மண்ணெல்லி சாப்பிட முடியாது. நம்ம எல்லாமே பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அந்த பிளான்ட்ல ஸ்டார்ச்ன்ற ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் மண்ணில் இருக்குது, வாட்டர் இருக்குது, அட்மாஸ்பியரிக் ஏரில் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடா, சன்சைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் ஸ்டார்ச்சை ப்ரிப்பேர் பண்ணுது. அதனால தான் அது ப்ரொடியூசர்னு சொல்கிறோம், நம்மலாம் கன்சியூமர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட் செயினுக்கு தேவையான பயோட்டிக், ஏபயோட்டிக் ஃபேக்டரை லிங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு சில ஒரு பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர் லிங்காக இருக்கிறதுனால தான் அது ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட் எக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம்னா ஏர்லியர் இன்ட்ரோடக்ஷனில் நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ என்னென்னு பார்ப்போம் அடுத்து. Which make the environment of an organism. However, the ecological factors are meaningfully grouped into 4 classes. ஆமாம், இதை ஒரு எது ஒன்றாலுமே ஒரு குரூப் பண்ணி பிரித்து படித்தோம்னா நல்லது தானே. அப்போ இதை ஒரு 4 குரூப்பாக பிரித்து வச்சுருக்கோம் மீனிங்ஃபுல்லாக. அது என்னென்னன்றது தான் இப்போ நம்ம ஏற்கனவே போர்டு எழுதி போட்டிருக்கோம் இல்லையா? கிளைமேட்டிக் ஃபேக்டர், எடாபிக் ஃபேக்டர், டோபோகிராஃபிக் ஃபேக்டர் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை பற்றி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். Which are as follows:
climatic factors, edaphic factors, topographic factors, biotic factors. We will discuss the above factors in a concise manner. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு டூ யூ நோ பற்றி தெரிஞ்சுக்கலாம். Flowers of இரு டூ யூ நோக்கு முன்னாடி நம்ம 8th 9th ஸ்டாண்டர்டில் சில விஷயம் படிச்சிருப்போம், அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறோம். ஃபோட்டோட்ரோபிசம், ஃபோட்டோநாஸ்டிக் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ஞாபகம்? ஃபோட்டோட்ரோபிசம், ஜியோட்ரோபிசம், ஹைட்ரோட்ரோபிசம், ஃபோட்டோநாஸ்டிக், திக்மோநாஸ்டிக், சீஸ்மோநாஸ்டிக் எல்லாம் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? அப்படின்னா என்னது? ட்ரோபிசம்னா அதை நோக்கி வளர்றது, அது ஒரு யூனி டைரக்ஷன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தொட்டி செடியை வச்சுக்க, தொட்டி செடியை வந்து ஜன்னல் ஓரமாக வைக்கி, அந்த ஜன்னலில் எந்த பக்கம் சன்லைட் விழுகுதோ அதை நோக்கி அது என்ன ஆகும், அந்த தண்டு அதோட ஸ்டெம்மை திருப்பிக்கிட்டு அப்படியே ஜன்னலை விட்டு வெளியில் போய் எட்டி பார்க்குற பிளான்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஃபோட்டோட்ரோபிசம் இது ஒரு யூனி டைரக்ஷனல் மூமெண்ட், ரைட்டா? அடுத்து ஜியோட்ரோபிசம், என்னதான் நீ வேற தலையில வச்சு நட்டாலும் திரும்ப வேறு என்ன பண்ணும், மண்ணை நோக்கி தான் போகும். செடியை தலைகளை நட்டு வச்சு பார்த்தோம்னாலும் வேறு என்ன பண்ணுவோம், கிரவுண்டை ஃபேஸ் பண்ணி தான் போகும். அதே போல் வேறு எப்பயுமே தண்ணி இருக்கிற இடத்த நோக்கி தான் பிரான்ச்சை விட்டுட்டு போகும். இதெல்லாம் என்ன சொல்கிறோம், ஜியோட்ரோபிசம், ஹைட்ரோட்ரோபிசம்னு படிச்சிருக்கோம். நாஸ்டிக்னா, நாஸ்டிக்கில் வந்து நாஸ்டிக் மூமெண்ட்டுக்கும் ட்ரோபிசத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ட்ரோபிசம்னா சூரிய ஒளி நோக்கிய வளர்ச்சி, அது திரும்ப சுருங்காது, ரிவர்ஸ் வராது. ஆனால் நாஸ்டிக் மூமெண்ட்டுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறோம் கேட்டுக்க. சூரியகாந்தி காலையில் சூரியனை பார்த்து இப்படி இருக்கா, அப்படியே இப்படி மேலே உடம்பு அப்படி திரும்ப இப்படி நகருதா. அப்போ இந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான் நாஸ்டிக் மூமெண்ட். இதில் எதுவும் வளர்ச்சி எதுவும் இருக்கா? கிடையாது. அதனால் இது வந்து அப்பப்போ டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாஸ்டிக்கில் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பட் ட்ரோபிசத்தில் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு அவுட்லைனாக சின்ன கிளாஸில் உனக்கு 8th 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா சில பிளான்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு 3 மணி 4 மணிக்கு என்ன ஆகும், மலரும். ஒரு பழைய பாட்டு கூட ஒன்று உண்டு, சந்திரனை காணாமல் அள்ளி முகம் மலருமா அப்படின்னு ஒரு பழைய பாட்டு. சந்திரன் நிலா வந்தால் தான் அள்ளி மலருமா. உடம்பு புரிஞ்சுதா? சில பிளான்ட் சூரிய உதயம் டான் அண்ட் டஸ்கில் மட்டும்தான் இது விரியும், மலரும். சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போ இதெல்லாம் என்ன எதை மீன் பண்ணுது அப்படின்னா, அந்த ஃபோட்டோட்ரோபிசம், அடுத்து வரக்கூடிய அந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் ஒரு பிளான்ட்டோட மலர்வதற்கும் அது திரும்புவதற்கும் அது வளர்வதற்கும் அதோட கொப்புகளை பிரான்ச்சை ஏற்படுத்துவதற்கும் ஒரு காரணமாக இருக்குன்றத சொல்கிறதுக்கு தான் இந்த டூயினோ சொல்கிறாங்க. சரியா? Flowers of poppy, chicory, dog rose and many other plants blossoms before the break of dawn, 4 to 5 a.m. ஆமாம், அதிகாலை 4-5 மணிக்கு என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. சரியா? அதான் பிளாசம், மனம் வீசுது. ரைட்டா? அடுத்து evening primrose open up with an onset of dusk 5 to 6 p.m. இதெல்லாம் யார் சொல்லித் தர்றாங்க அப்படின்னா, அந்த கிளைமேட், அந்த என்விரான்மெண்ட், அந்த எக்கலாஜிக்கல் ஃபேக்டரில் முக்கியமான ஒன்றான அந்த சூரிய உதயம் அஸ்தமனம். நம்ம உடம்பே அதுபடி தான் நடக்குது. நம்ம உடம்பு அந்த சூரிய உதயம் அஸ்தமனத்துக்கு தகுந்தாப்புல தான் நம்ம டாக்டர்ஸ்லாம் மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. காலையில் மாத்திரை சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, இரவு சாப்பிடுங்க அப்படின்லாம் மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க இல்லையா? இந்த சூரிய உதயத்துக்கு நம்ம ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கும் தொடர்பு இருக்குது. சர்க்கார்டியன் ரிதம்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதே தான் பிளான்ட்டுக்கு இதே போல் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் கிளைமேட்டிக் ஃபேக்டருக்கும் அதோட இன்டர்னல் ஃபிசியாலஜிக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது. சொல்கிறது புரிஞ்சுதா? நமக்கு சில வெயில் காலத்தில் பார்த்தா நல்ல உச்சி வெயிலில் கிரிக்கெட் விளையாடிட்டு வந்து நம்ம என்ன சாப்பிடுவோம், சுட பிரியாணி சாப்பிடுவோமா, பரோட்டா சாப்பிடுவோமா? கிடையாது. அப்போ என்ன சொல்லுவோம், குழுன்னு மோர் சாதம் இருந்தால் கொடு, தயிர் சாதம் இருந்தால் கொடு, இல்லை இந்த பழைய சோறு இருந்தால் கொடு, அது லைக் பண்ணுறோம் இல்லையா? அப்போ வெளியில் உஷ்ணத்தை உள்ள இது பண்ணுறதுக்கு உணவு முறை மாறுது இல்லையா? அதே போல் நல்ல மழை கொட்டிக்கிட்டு இருக்கு ஒரு சாயங்கால டைம், என்ன பண்ணுவோம், சுட பஜ்ஜி இருந்தால் நல்லா இருக்குமே, எண்ணெயில் பொரிச்சு இருந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா அந்த குளிரை சரி பண்ணுறதுக்கு, அந்த டெம்பரேச்சர் லாஸை ஈடுகட்டுறதுக்கு சிஸ்டம் மாறும். சூடாக ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குமே. அப்போ என்ன பண்ணுறோம், என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் பிளான்ட் அண்ட் அனிமல் இன்டர்னல் ஃபிசியாலஜியும் மாறும். அந்த ஃபிசியாலஜி மாறுறதுக்கு தகுந்தாப்புல அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் மாறும். புரியுதா? இதை தான் என்ன சொல்கிறோம், ஒரு என்விரான்மெண்ட் ஒரு பிளான்ட்டோட அல்லது ஒரு அனிமலோட பிஹேவியர், ஃபிசியாலஜி, டாக்ஸானமி, அனாட்டமி,
எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதுல வந்து எந்தவித சந்தேகமும் கிடையாது. சரியா? கிளைமேட்டிக் ஃபேக்டர். Climatic factors. Climate is one of the important natural factors controlling the plant life. The climatic factors include light, temperature, water, wind and fire. ஃபயரையும் சேர்த்துருக்காங்க பற்றி அதில். ஏன்னா லைட் இருக்குது, டெம்பரேச்சர் தேவை. ஏன்னா லைட் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். டெம்பரேச்சர் வேணும். அதே போல் வாட்டர் இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். விண்டு வேணும். விண்டு நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. மழை பெய்யறதுக்கு காரணமாக இருக்குது. அதே சமயத்தில் போலன் கிரெயின்ஸ் அனிமோஃபிலிக்காக போயிட்டு வர்றதுக்கு, சீட் டிஸ்பர்சலுக்குலாம் விண்டு தேவைப்படுது. ஃபயரும் தேவைப்படுது. இன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துல அமேசான் ஃபாரஸ்ட் தானே எரியுது, அதனால் நமக்கு என்ன நஷ்டம்னு இருக்க முடியாது. அமேசான் ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து பூமியோட நுரையீரல்னு நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா பூமியோட நுரையீரல் நம்ம எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அத்தனை வகையான என்விரான்மெண்டல் வேஸ்ட்டும் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷனையும் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸ் என்ன பண்ணுது, அது சிந்தட்டிக் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணி அதுக்கு பதிலாக ஆக்சிஜனை நிறைய நமக்கு என்விரான்மெண்ட்டில் சப்ளை பண்ணுது. புரியுதா? சரி, அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்ததுன்னா என்ன ஆகும்? ஃபாரஸ்ட் ஃபயரில் இப்போ எத்தனையோ ஏக்கர்ஸ் காடுகள் எரிஞ்சிருச்சு அப்படின்றாங்கல்ல. அப்போ CO2 எமிஷன் அதிகமாகுது, குளோபல் வார்மிங் ஆக போகுது, நேச்சுரல் ஏர் பொல்யூஷன் ரெக்கவர் ஆகிறது வந்து பிரேக் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய எக்கோசிஸ்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இதனால் பருவமழை மாற்றி பெய்ய போகுது, இல்லை பெய்யாமல் கூட போகலாம். இந்த மாதிரிலாம் நிறைய என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோமோ தெரியல. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ அதனால் இந்த ஃபயர் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இந்த ஃபயர் வந்து ஹியூமன்னால் வைக்கப்படுது. பல காட்டில் இருக்கக்கூடிய அந்த சருகுகளை விறகு வெட்டுறவங்கனால வைக்கலாம், அல்லது பூமியில் இருக்கக்கூடிய அந்த பிளவுகள் இருக்கு இல்லையா, பூமியில் கிராக்ஸ் இருக்கு இல்லையா, வெடிப்புகள் மூலிமா அடியில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸஸ், மீத்தேன் லைக் கேஸஸ் என்ன பண்ணுவோம், லீக் ஆகிறதுனால அது 2 ட்ரீ ஃபிக்ஸ் உரசி ஃபிக்ஷன்னால ஒரு சின்ன ஸ்பார்க் படிச்சுன்னா அந்த கேஸ் பற்றிக்கிட்டு எரியும். இது ஒரு நாள் என்ன எரிஞ்சு அணையிறதோட கிடையாது, பல மாதங்கள் பல வருடங்களுக்கு கூட எரியலாம். அப்போ என்விரான்மெண்ட்டில் ஒரு பயங்கரமான அந்த இடத்துல ஒரு நல்ல கூலாக ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, அந்த இடத்துல எரிய ஆரம்பிச்சிச்சு என்ன ஒரு அப்படியே ஹீட்டாக மாறிக்கும். நிறைய கார்பன் டஸ்ட் ஃபுல்லாக டெபாசிட் ஆகும், அந்த கார்பன் ஃபுல்லாக அங்கே அக்குமுலேட் ஆகும். அப்போ சாயில்லையும் மாற்றம் வரும். சாயில் கார்பன் லெவலை விட அது கூட ஆகும். அப்போ இதெல்லாமே ஃபயர்னால் வரக்கூடிய இம்பேக்ட். இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் Light is a well-known factor needed for the basic physiological process of plants such as photosynthesis, transpiration, seed germination and flowering. அதாவது ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸில் லைட்டோட ரோல் முக்கியமானது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கண்ணெதிரே தோன்றும் கடவுள் அப்படின்னு யாரை காட்டுறோம்? கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னா இருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் கண்ணெதிரே தோன்றும் கடவுள் இருக்கார் இல்லையா? காலையில் ஹிந்து பேப்பரில் போடுற மாதிரி 6:45, 6:53, 6:57, 7 அல்லது 6:35 என்ன இதெல்லாம் டைம். நீங்கள் இன்றைய சூரிய உதயம் பார்க்குறோம் இல்லையா? அந்த டயத்தை கரெக்டாக கன் மாதிரி வராரா இல்லையா? 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற இறைவா போற்றி, சூரிய நாராயணா, வேத பாராயணா, யோக ரக்ஷாமணி, தெய்வ சிந்தாமணி, சத்யநாராயணா, லட்சுமி நாராயணான்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா? அந்த கண்ணெதிரே தோன்றும் கடவுள் சூரியன் இருக்கிற வரைக்கும் பூமியில் ஜீவராசிகள் இருக்கும், சூரியன் இருக்கிற வரைக்கும் தாவரங்கள் இருக்கும், தாவரங்கள் இருக்கிற வரைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். அதை தொட்டு என்ன பண்ணும், லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்டியூசிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறனால அதான் லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. த கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்சியூம்டு பை அனிமல்ஸ், இட் கன்வெர்டட் இன்டு ATP மாலிக்யூல்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் ஒர்க்ஸ். அப்போ எந்த அளவுக்கு சன்லேருந்து எனர்ஜி நமக்கு கிடைக்குது. லைட் இல்லை, நீரின்றி அமையாத உலகுன்னு வள்ளுவர் சொன்னார். லைட்டையும் சேர்த்துக்கணும். நீர் ஒளியின்றி அமையாத உலகுன்னு வச்சுக்கலாம். நம்ம அந்தளவுக்கு லைட்டோட முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம். என்னென்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. ஸ்டார்ச்சாக மாற்றுது பிளான்ட். டிரான்ஸ்பிரேஷன், பிளான்ட்டில் ஏற்படக்கூடிய நீராவி போக்கு. டிரான்ஸ்பிரேஷன் இருந்தால் தான் பூமியிலேருந்து வாட்டரை சக் பண்ணி டாப் மோஸ்ட் லீஃப் வரைக்கும் கொண்டு வர முடியும். ரைட்டா? அடுத்து என்ன பண்ணுது? சீட் ஜெர்மினேஷன், விதை முளைக்கிறது. ரைட்டா? அடுத்து பூ மலர்றதுக்கு நம்ம இப்போ தான் சொன்னோம்ல நேஸ்டிக் மூமெண்ட். இந்த இப்போ பார்த்தோம் சில பூக்கள் காலையில் 4 to 5 மணிக்கு மனம் வீசுது.
சில பூக்கள் சாயங்காலமான இதெல்லாம் பார்த்தோம்னா அப்போ இதுக்கெல்லாமே லைட் ரொம்பவே முக்கியமான ஒரு எனர்ஜி சோர்ஸ். ஃபிசிக்ஸில் மட்டும் லைட்டை பற்றி நம்ம கொள்ள பேச்சு பேசுகிறோம்னு நினைக்காது. ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாமே வென் டயக்ராமில் 3 போட்டேன்னா நடுவில் ஒரு கோர் ஜோன் இருக்கும்போது அதான் பயாலஜி. இந்த ரவுண்டு ஃபிசிக்ஸ், இந்த ரவுண்டு கெமிஸ்ட்ரி, இந்த ரவுண்டு வேறு ஏதாவது மேத்தமெட்டிக்ஸ்னா நடுவில் இருக்கிற ஜோன் தான் யார்? பயாலஜி. அப்போ எல்லாமே கலந்த கலவை தான். அதனால் ஃபிசிக்ஸில் லைட்டை பற்றி தெரியாதுன்னா பயாலஜியில் தெரிஞ்சுக்கலாம், கவலைப்படாது. சரியா? இல்லை பயாலஜியில் ஃபோட்டோசிந்தசிஸ் தெரியலன்னா ஃபிசிக்ஸில் அதை பற்றி லைட் எனர்ஜியை பற்றி படிக்கும்போது லைட்டாக இந்த ஃபோட்டோசிந்தசிஸை டச்சப் பண்ணிட்டு போவாங்க. புரியுதா? The portion of the sunlight which can be resolved by the human eye is called visible light. கண்ணுக்கு தெரிகிற ஒளி, அதாவது இந்த கண்ணுக்கு தெரிகிற ஒளி, கண்ணுக்கு தெரியாத ஒளி ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரம் கண்ணுக்கு தெரிகிற ஒளி. கண்ணுக்கு தெரிகிற ஒளின்னா நம்ம விசிபிள் ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய ஸ்கேல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 360 நானோமீட்டர்லேருந்து 720 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜனை தான் விசிபிள் ரீஜன் சொல்லுவோம். எதுலேருந்து எது வரைக்கும்? 360 நானோமீட்டர்ஸ் டு 720 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜனை விசிபிள் ரீஜன் சொல்லுவோம். இங்கே இந்த பக்கம் 360 எழுதிக்கிறோமா, இந்த பக்கம் 720 எழுதிக்கிறோமா. இதுக்கு நடுவில் VIBGYOR அப்படின்னு எழுதுனா அது என்னது? விப்ஜிஆர். புரியுதா? அப்போ இந்த 360 டு 720 தான் விப்ஜிஆர். புரியுதா? அப்போ பி ரீஜன் எதுக்கிட்ட வரும்? 360 கிட்ட, 360 டு 400 வரும். ஐ இண்டிகோ அதுவும் அதுக்கு அடுத்து வரும். அடுத்து பி. அதே போல் கடைசி ரீஜன் என்ன வருது? 720 நானோமீட்டர் சொல்லுவோம்ல, 720 நானோமீட்டரில் ஆர் ரெட் ரீஜன் வரலாம். புரிஞ்சுதா? அப்போ இதைத்தான் இந்த 360 டு 720 நானோமீட்டர்ஸ்க்குள்ள இடைவெளிகளில் தான் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தில் விப்ஜிஆர் இருக்கு. ஒரு ஒயிட் லைட்டை ஸ்பெக்ட்ரம் வழியாக பிரிச்சேன்னா 7 கலராக ஸ்ப்ரெட் ஆகும். சொல்கிறது புரிஞ்சுதா? இந்த 7 கலரை ஒன்றா சேர்த்தேன்னா ஒயிட் கலர் கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஸ்பெக்ட்ரம் வழியாக பிரித்து ஒரு ஒயிட் லைட்டை பிரிச்சேன்னா 7 கலராக இருக்கும். 7 கலராக பிரிக்கணும். அதான் விப்ஜிஆர். நீ இந்த ராமன் எஃபெக்ட்லாம் படிச்சிருப்ப. அடுத்து இந்த பிராக் ஈக்குவேஷன் அதெல்லாம் படிச்சிருப்ப ஃபிசிக்ஸில். 2D sin theta = n lambda அந்த கான்செப்ட்லாம் படிச்சிருப்ப. அப்போ ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணி அது 7 ஒரு ப்ரிசம் வழியாக போகும்போது 7 கலராக பிரிஞ்சு போச்சுன்னா அது என்னது? விப்ஜிஆர். ரைட்டா? அதானது ஸ்பெக்ட்ரம். ரைட்டா? அதே போல் 7 கலரையும் ஈக்குவல் காம்பினேஷனில் கலந்து கொண்டு வந்தீங்கன்னா கிடைக்கிறதுன்னு ஒரு ஒயிட். அப்போ அந்த 360 டு 720 நானோமீட்டர்ஸில் வரக்கூடிய அந்த லைட்டை நம்ம கண்களால் பார்க்க முடியும். ஸோ தட் ரீஜன் இஸ் நோன் அஸ் என்னது? விசிபிள் ரீஜன் சொல்கிறோம். அப்போ இந்த 720க்கு மேலே சார் ரெட்டு, இன்ஃப்ராரெட்டு, அதுக்கடுத்து ரேடியோ, இப்போ 360க்கு முன்னாடி யூவி. இதெல்லாம் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. சில வண்டுகள், ஸ்னேக்ஸு, இந்த மாதிரி சில ரெப்டைல்ஸுகளுக்கு அந்த இன்ஃப்ராரெட் கண்ணுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த ஹீட் ரேடியேஷன் தெரியும். அதை பொறுத்து நம்ம தப்பிச்சுக்குது ஓடுதுலாம் சொல்கிறாங்க. இப்போ லைட்டுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் பாரதி பாடின பாட்டில் ஒளி படைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்னு. கண்ணுக்குன்னு ஒரு ஒளி இருக்குது. அதை பற்றி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படித்தோம். சன்லைட் பட்டு ரொடாப்சின் எப்படி கன்வெர்ட் ஆகுது, லூமி ரொடாப்சின், மெட்டா ரொடாப்சின், டிரான்ஸ்ரெட்டினே ப்ளஸ் ஆப்சின் அப்படிலாம் கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ விசிபிளுக்கும் என்ன தான் வேணும்? லைட் தான் வேணும். ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் பிளான்ட்டுக்கு லைட் தேவை. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? 360 டு 720 நானோமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த்தை தான் விசிபிள் ரீஜன் சொல்கிறோம். அந்த 360 டு 720க்குள்ளே தான் யார் இருக்கா? நம்ம விப்ஜிஆர்னு சொல்லக்கூடிய 7 வண்ணங்கள் நிறைஞ்ச பகுதி இருக்குது. 7 வண்ணங்கள் நிறைஞ்ச பகுதியை தான் நம்ம ஒயிட் லைட்டாக பார்க்குறோம். பிளான்ட்டுக்கு அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான பகுதி எது சார் இருக்க முடியும் அப்படின்னு என்ன சொல்லலாம்? இந்த 680 டு 720 நானோமீட்டர்ஸ்க்கு இடைப்பட்ட அந்த ரெட் ரீஜன் வருது இல்லையா? அந்த ரீஜன் வேவ் லென்த்தில் பிளான்ட் என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் சிறப்பாக பண்ணுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை தான் பார்க்க போகிறோம். The visible part of light is made up of wavelength from about 400 nanometer to 700 nanometer. The rate இப்போ நல்லா தெரிஞ்சுக்க, வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் நம்ம ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருக்கேன். ஒரு கிராஃப் மாதிரி போட்டு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இப்படி ஒரு போட்டேன்னா தெரியும் இல்லையா? இது வேவ் லென்த். இந்த மாதிரி போச்சுன்னா என்னது?
ஃப்ரீக்குவென்சி. ரைட்டா? இதெல்லாம் பற்றி தெரியும். பிளாங்க் கான்ஸ்டன்ட்லாம் படிச்சிருப்பேன். E = h/μ படிச்சிருக்கு இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்க. வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ வேவ் லென்த் வேறு, ஃப்ரீக்குவென்சி வேறு. வேவ் லென்த்து கூடினா ஃப்ரீக்குவென்சி குறையும், ஃப்ரீக்குவென்சி கூடினா வேவ் லென்த்து குறையும். சொல்கிறது புரிய? அப்போ 360 to 720 நானோமீட்டர்ஸ் போகும்போது என்ன கூடுது? வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ரீக்குவென்சி குறையுது. ரைட். The rate of photosynthesis is maximum at blue 400 to 500 nanometer and red 600 to 700 nanometer. The green 500 to 600 nanometer wavelength of a spectrum is less strongly observed by plants. நம்ம சொன்னாங்களா? ரைட். அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ். அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட் ஆன் பிளான்ட்ஸ். பிளான்ட்டில் லைட்டோட தாக்கம் என்னென்ன அப்படிங்கிறத கீழே ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னாலே லைட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் பிளான்ட்டோட வாழ்க்கையில் எப்படிலாம் இன்வால்வ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அடுத்து based on the tolerance to intensities of light. செறிவு, ஒளிச்செறிவை பொறுத்து பிளான்ட் எப்படி அந்த ஒளிச்செறிவை பொறுத்துக்கிற தன்மையை வளர்த்துக்குதுன்றதை பார்க்க போகிறோம். சில பிளான்ட் லைட்டை ரொம்ப விரும்பும். நல்ல வெளிச்சத்தில் நல்ல வெயிலில் வச்சா தான் நல்லா வளரும். புரியுதா? சில மாமரம்லாம் வளர்கிறதுக்கு, தென்னை மரம்லாம் வளர்கிறதுக்கு நல்ல வெளிச்சம் வேணும். ரோஜா செடி வளர்கிறதுக்கு கொண்டு பட்ட பகலில் மொட்டை மாடியில் வச்சுட்டு வா, 4 நாள் அப்படியே உணங்கும். அதுக்கு என்ன? அது ஷேடோவில் வைக்கணும். அதனால் லைட் லவ்விங், ஷேடோ லவ்விங் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? The plants are divided into 2 types. They are heliophytes, ஹீலியோ sciophytes. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஹீலியோனாலே சன்னு அர்த்தம், லைட்டுன்னு. ரைட்டா? ஏன்னா ஹீலியம் ஆட்டம்ஸோட எக்ஸைட்டட் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகிறது தானே சூரிய ஒளியில் வெடிப்பு ஏற்பட்டு லைட்டாக வருதுன்னு படிச்சிருக்கோம். அப்போ ஹீலியோஃபைட்ஸ் தான் லைட் லவ்விங் பிளான்ட்ஸ். ரைட்டா? அடுத்து ஷேடோ லவ்விங் பிளான்ட்ஸ். அதுக்கு நல்ல லைட் லவ்விங் பிளான்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் கூட பூக்கும் தாவரம். ரைட்டா? பூக்கும் தாவரங்கள் அனைத்தும் என்னது? ஹீலியோஃபைட்ஸ். அடுத்து Heliophytes, light loving plants. Examples: angiosperms. Sciophytes, shadow loving plants. Examples: bryophytes and pteridophytes. நம்ம bryophytes, pteridophytes பற்றி 11th ஸ்டாண்டர்ட்லேயே நிறைய தெரிஞ்சிருக்கோம். ஆம்பிபியன் ஆஃப் பிளான்ட்லாம் நிறைய பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா ஷேடோ லவ்விங். இதெல்லாம் ரொம்ப பெருசாக வெளிச்சம் வேணும்லாம் நம்ம அவசியம் இல்லை. அடுத்து In deep sea, less than 500 meter, the environment is dark and its inhabitants are not aware of the existence of celestial sources of energy called sun. ஆமாம். கடல் மட்டத்திலேருந்து ஒரு 500 மீட்டர் ஆழத்துக்கு கீழே போயிட்டோம்னா சன்லைட் இருக்குமா இல்லையான்றதே தெரியாது. ஓரளவுக்கு தான் சன்லைட் உள்ளே பெனிட்ரேட் ஆகும். அப்போ அதுக்கு கீழே இருக்கிற பிளான்ட்லாம் எந்த லைட்டை யூஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ். ஏன்னா ஆழ்கடல் இக்காலஜின்னு ஒரு கான்செப்டில் இருக்குது. மெரைன் எக்கோசிஸ்டத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். 5% தான் ஸ்டடி பண்ணியிருக்கோம். அதுவும் ஃபாரினர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் அவ்வளோ தூரம் ஒன்றும் பெருசாக இருக்குது. ஃபாரினர்ஸ் நம்ம டிஸ்கவரி, நேஷனல் ஜியோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் மீன் மாதிரியே ஸ்விம் பண்ணிட்டு போய் தலையில் லைட்லாம் வச்சுட்டு போய் பார்ப்போம்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அடியில் ஆல்கியெல்லாம் நிறைய இருக்குது. நிறைய ஆல்கியிலே ஊர்பட்ட ஆல்கி இருக்குது. அப்போ அதுக்கு லைட் சோர்ஸ்லாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆச்சரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிருக்கு. சில ஆல்கியஸ் லூமினன்ஸாக இருக்குது. எப்படி நம்ம மின்மினி பூச்சிகள் என்ன பண்ணுதுன்னா லூசிஃபெரேஸ், அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் வச்சுட்டு பயோலூமினன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா? லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறா ஏழு நேரத்தில் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி. அப்போ அந்த மாதிரி மின்மினி பூச்சி எப்படி நைட்டு ஒளிர்தல் இருக்கோ, இது அதே போல் லைட்டை நம்ம ஃப்ளோரசன்ஸ், பாஸ்பரசன்ஸ்லாம் படிச்சிருக்கோம்ல. அந்த மெத்தடில் என்ன ஆகுதுன்னா லைட் எனர்ஜி எங்கேருந்தாவது கிடச்சதுக்கப்புறம் அந்த ரேடியம் மாதிரி மின்னிக்கிட்டு அந்த எனர்ஜியை வச்சு என்ன பண்ணிக்குது, எடுத்துக்குதுன்னா சில ஆர்டிகல்ஸ்லாம் உண்டு. சரியா? அடுத்து What then is their source of energy? Paleoclimatology. பேலியோனாலே புதைப்படிவம் அப்படின்னு சொல்லலாம். புதைப்படிவம்னாலே அது என்னதுன்னா ஒரு வரலாற்று நமக்கு சொல்லக்கூடியது. இப்போ புதைப்படிவமான பிளான்ட், அனிமல்ஸ், போலன் கிரெயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலகட்டத்தில்
ஒரு 500,000 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் என்ன மாதிரி இருந்தது, கிளைமேட்டிக் கண்டிஷன், டெம்பரேச்சர் எப்படி இருந்தது, அதெல்லாம் பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டாக அகழ்வாராய்ச்சி நடக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம கீழடியில் கூட நடக்குதுன்னா, அந்த குழந்தைங்க இந்த சின்ன பெரிய மண்டவோடு இருக்கக்கூடிய சின்ன குழந்தை உடம்பு கிடச்சிதுன்னு சொன்னோம். இதெல்லாம் பார்த்து ஸ்டடி பண்ணும்போது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, ஏன் அந்த குழந்தையோட ஸ்கல் வந்து உடம்புக்கு ப்ரொபோர்ஷனாயிட்டாக இல்லை, ரொம்ப பெருசாக இருந்தது அப்படிலாம் பண்ணும்போது ஒருவேளை மண்டை பெரிதாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தார்களா அப்படிலாம் நமக்கு டவுட் வருது இல்லையா? நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம்ல, மதுரை பக்கத்தில் கீழடியில் நடக்குதுன்ட்டு. அப்போ அது போல தான் இது. அந்த காலத்தில் அந்த டெம்பரேச்சர் எப்படி இருந்தது, அது என்ன டாலரன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிளான்ட் அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி அந்த இடத்துல வித்ஸ்டாண்ட் பண்ணுச்சு, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். It helps to reconstruct past climates of our planet and flora, fauna and ecosystem. அண்டர்லைன் கூட பண்ணிக்க, பாஸ்ட் கிளைமேட்ஸ், பழைய காலத்தில் அப்போ என்ன இருந்துச்சு இந்த பிளானெட்டில், அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான தாவரங்கள், விலங்குகள், எக்கோசிஸ்டம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவுக்கு என்ன பண்ண அதை பற்றி படிக்கிறது எனக்கு பேலியோ கிளைமட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து in which they live. Example, air bubbles trapped in ice for 10 of thousands of years with fossilized pollen, coral, plant and animal debris. பார்த்தியா? அப்போ அந்த படிகங்கள்லேருந்து பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபாசில்ஸ்லேருந்து அந்த கோரல்ஸ், பவளப்பாறைகள் இருந்தோம். நம்ம என்ன அந்த காலத்து அப்போ என்ன கிளைமேட் இருந்திருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருந்திருக்கு, சாயில் எப்படி இருந்திருக்கு, எதனால் அப்படி அது அழிஞ்சு போச்சு அப்படிலாம் நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். ரைட்டா? அதுதான் நம்ம பேலியோ கிளைமட்டாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு முக்கியமான ஃபேக்டர், என்ன ஃபேக்டர், எக்கலாஜிக்கல் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ரைட்டா? டெம்பரேச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இவ்வளோ நேரம் லைட்டை பற்றி பார்த்தோம். லைட் அண்ட் டெம்பரேச்சர் இதுவும் பிளான்ட்டோட லைஃப்பில் இன்செப்பரபிள், ரெண்டுமே ஒரே மாதிரியான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். ரைட்டாக? லைட் அதிகமாக இருந்தாலே டெம்பரேச்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொல்கிறது புரிஞ்சுதா? அப்போ எதுக்கு சொல்லுவாங்க, டெம்பரேச்சரோட எக்கலாஜிக்கல் ரோல் என்ன அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். வாசிப்போம். Temperature is one of the important factors which affect almost all the metabolic activities of an organism. ஒரு ஆர்கானிசத்தோட மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, உணவு சாப்பிட்றது, அது செரிக்கிறது, கக்காவாக வெளியில் போகிறது, அல்லது அது எனர்ஜியாக மாறுறது, இதில் டெம்பரேச்சரோட ரோல் ரொம்ப முக்கியம். உயிரை பார்த்துருக்கியா? யாராச்சும் ஆன்மீக உலகத்தில் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஆன்மாவை பார்த்துருக்கியா, உயிரை பார்த்துருக்கியா, உயிர் போச்சு எப்படி கண்டுபிடிக்கிற? உடம்பை தொட்டு பார்க்குற, சூடு இருக்குது, 98.2 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது, உயிர் இருக்குது. உடம்பை தொட்டு பார்க்குற, ஜில்லுன்னு இருக்குது, உயிர் போச்சு. அப்போ உயிரை உணர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர். அதுவும் நம்மள மாதிரி ஹோமியோதம்ஸுக்கு பூரா பாடி டெம்பரேச்சரை மாற்றிக்க முடியாது, அதனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் தெர்மல் ஸ்கேனர் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும், கொரோனா இருக்கா, டெம்பரேச்சர் கூடி இருக்கா அப்படின்னு. அப்போ டெம்பரேச்சர் கூடுறதுனால மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி குறையலாம். காய்ச்சல் வந்தால் சரியாக செஞ்சுதான் நமக்கு, வாய்க்கு ஒன்றுமே நல்லா இல்லை. 1 டிகிரி 2 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கூடும்போதே நமக்கு என்ன இருக்குது, ஃபிசியாலஜி அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. யோசிச்சு பாரு, செல்சியஸ் லெவலில் கூடுச்சுன்னா பிளான்ட்டு எவ்வளோ நாளைக்கு தான் தாங்கும். ஸோ ஒரு பிளான்ட் நல்லபடியாக வளரணும்னா, அதோடைய மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும்னா, லைட்டு மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது, டெம்பரேச்சர் ஒரு முக்கியமான ரோல் வேணும். நீ எல்லா பிளான்ட் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்குற, லைட்லாம் நல்லா வளர்க்குற, நல்லா பயங்கரமாக கொதிக்கிற சுற்றி நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்படி அந்த பிளான்ட் வளரும்? அதோட மெட்டபாலிசம் பூரா போய் கருகி போகும். அப்போ எல்லா பிளான்ட் நல்லா வளரணும்னா, அதோட மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும்னா, இந்த லைட், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடோட இந்த டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இதுவும் முக்கியம். Every physiological process in an organism requires an optimum temperature at which it shows the maximum metabolic rate. அதாவது ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும்போது அதோட மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது மெட்டபாலிசம் நின்று போயிடும், அப்புறம் பிரேக் டவுன் ஆகிடும். இது வந்து ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டெம்பரேச்சர் நார்மலாக இருக்க கூட மெட்டபாலிசம் ரேட்டும் கூடும், அப்புறம் என்ன ஆயிடும், பிரேக் டவுன் ஆகிடும்.